வணக்கம். காளி அஷ்ட கர்ம மாந்திரீக பயிற்சி. காளி அஷ்ட கர்ம மாந்திரீக பயிற்சியில் கேட்டிங்கன்னாக்கா, மாரணத்தை தவிர மற்ற 7 கலைகளையும் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க பார்த்து இந்த மாந்திரீக கலையை கற்று மக்களுக்கு நல்ல விதத்தை செய்வதற்குண்டான வழியே, அதுக்குண்டான மந்திரம், அதற்குண்டான சக்கரம், அதற்குண்டான நாள் நட்சத்திரன்றது மொத்தமே சொல்லியிருக்கோம். அதை கேட்டு பயன்பெறுங்க, செய்து நீங்கள் வெற்றி பெறுங்க. சரி, இப்போ செய்கிறது கேட்டிங்கன்னாக்கா, அதாவது ஒரு மையன்றது அஷ்ட கர்மத்துக்கு மை, சகல வகையான வசியத்துக்கும் மை இருக்கு. அஷ்ட கர்மத்துக்கும் மை, 8 வகையான கர்மங்களுக்கும் மையன்றது நல்ல பொருட்களை சேர்த்து செய்யும் போது அது நற்காரியங்களுக்கும் வசியத்துக்கும் ஸ்தம்பனத்துக்கும் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு பயன்படும். ஆனால் கருமங்களுக்கு என்று மைய செய்யும் போது அது கெட்டதை செய்து, கருமம் என்பது ஒரு மனிதன், கருமம் என்பது ஒரு மனிதன் செய்து தன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டியது தான் கருமம். அந்த கருமத்தை நாம் செய்து முடிக்கிறதுக்கு உண்டான மை எப்படி செய்யறதுன்றதை சொல்லலாம். இது கொஞ்சம் சைவ வகையில் இருக்கும். அதை நீங்கள் பொறுமையாக செய்து நீங்கள் வெற்றி பெறணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, மூலிகை வேர்களோடு சேர்ந்து சில பறவைகளோ சில பொருட்களை பூச்சிகளே போட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா வசியம், மோகனம், அடுத்தது கேட்டிங்கன்னாக்கா வசியம் மோகனத்தை தவிர மீதி இருக்கின்ற 6 வகையான அஷ்ட கருமத்துக்கும் இந்த மையை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மையை நீங்கள் அரைக்கிறதுக்கு செவ்வாய் அல்லது சனி அல்லது அமாவாசை முடிந்தவுடன் மறுநாள் வரக்கூடிய அரை முட்டணிக்கு நீங்கள் செய்யலாம். சரி, இந்த மையை செய்கிறதுக்கு எல்லா பொருட்களும் அன்றைக்கி தான் சேர்க்கணுமா? இல்லை, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் பொருட்களை சேகரிக்க ஆரம்பிக்கலாம். இந்த பொருட்களை எல்லாம் சேகரித்து அப்படியே நிழலில் வச்சுக்கிட்டே இருங்க. அதை வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யுங்க, சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க, அமாவாசைக்கு மறுநாள் செய்யுங்க. செய்து முடித்து இதை கொண்டு போய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 27 நாள் இடுகாட்டில் வைக்கணும். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா 27 நாள் மயானத்தில் புதைச்சி வைக்கணும். அது பிணத்தை எரிக்கிற மயானமாக இருந்தால் பரவாயில்ல. நாங்கள் எப்படிங்க, நாங்கள் கேட்டிங்கன்னாக்கா கிராமத்தில் இல்லை, நாங்கள் சிட்டியில் இருக்கிறோம். அப்படி நாங்கள் எப்படி செய்யறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, சிட்டியில் இருக்கிற எல்லாருமே கிராமன்றது ஒன்றுலேருந்து தான் நம்ம போயிருப்போம். அந்த மாதிரி உறவினர்கள் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் போய் இந்த பொருள் எல்லாம் ஈஸியான பொருள், கஷ்டமான பொருள், எல்லா பொருளுமே சேர்ந்து வரும். கொஞ்சம் எல்லாமே நம்ம கைக்கு எட்டன தூரத்திலே இருந்தாக்கா அதனுடைய மதிப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நீங்கள் உழைத்து கஷ்டப்பட்டு இந்த மையை செய்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு தலைமுறைக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம். வசிய மோகனத்தை தவிர மற்ற 6 வகையான கருமங்களும் செய்வதற்கு இந்த மை உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த மையாகப்பட்டது ஒரு சிறு துளியை எடுத்து ஒரு தகுட்டில் எழுதி குழந்தைங்களுக்கு கட்டினாக்கா தோசை முதல் கொண்டு பாலரிசிட்ட தோசை வரைக்கும் மொத்தமே விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோடா, அதாவது முனி அடிச்சிருச்சு, காற்று அடிச்சிச்சு, காற்று பிடிச்சிக்கிட்டு இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பதற்குண்டான மையை தான் சொல்லியிருக்கேன். இந்த மையை செய்து வைக்கிற உங்களுக்கு இது செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 48 நாள், அதான் கேட்டிங்கன்னாக்கா 27 நாள் மயானத்திலையும் 27 நாள் இடுகாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் ஆகிடும். பொருட்களெல்லாம் சேர்த்து சேகரித்து செய்து முடித்து எல்லாமே 108 நாள் ஆகிடும். இந்த 108 நாள் என்பது கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், புரியுற மாதிரி கேட்டுக்குங்க. 1க்கு 2 முறையோடு கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 108 எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 108 குடத்தை தண்ணி கொண்டு போயிட்டு பிள்ளையார் மேலே ஊற்று, 108 குடம் தண்ணி கொண்டு போயிட்டு சிவனுடைய லிங்கத்து மேலே ஊற்று, 108 நாள் நீ உபவாசம் இரு, 108 நாள் நீ இது செய்யுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதனுடைய பரம ரகசியத்தை கொஞ்சம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம், இது அனைத்தும் சேர்ந்தது 27 நட்சத்திரத்துக்கும் 3 பாதங்களாக 108 பாதம் வரும். அந்த 108 பாதத்தையும் நீங்கள் சரி செய்கிறீங்கன்றது அர்த்தம். மாந்திரிக உங்களுக்கு வசமாச்சின்னு அர்த்தம்.
அந்த 108 கேட்டீங்கன்னாக்கா ஒரு மனிதன் எத்தகையான நேரங்களில் பிறந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும், எந்த திதியில பிறந்தாலும், எந்த கரணத்தில் பிறந்தாலும், எந்த யோகத்தில் பிறந்தாலும் அந்த 108 பாதத்துக்குள்ளவே அடக்கமாகி உங்களுக்குள்ள வந்து சர்வமும் உங்களுக்குள்ள சர்வமும் வந்து அடங்கி உங்களுக்கு வந்து அது வசியமாகி உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு நீங்க ஒரு மாந்திரிகர் ஆகிறதுக்காக தான் அந்த 108, 27, 18 போவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி கேட்டீங்கன்னாக்கா ஒரு மனிதன் மாந்திரிகத்தில் வெற்றி பெறணும்னு கேட்டீங்கன்னாக்கா முதல்ல கஷ்டப்படணும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எந்த பொருளுமே ஈஸியாக கிடைக்காது. அப்படி ஈஸியா நீ வெற்றி பெற்றுட்டியா, அந்த வெற்றி ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து நிரந்தரமா நிலைக்காது. நான் போன வருஷத்துல நல்லா இருந்தேன், இந்த வருஷத்துல நல்லா இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா போன வருஷம் உனக்கு நல்லா இருந்துச்சு நேரம், இந்த வருஷம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். போன வருஷமெல்லாம் கடுமையா உழைத்தேன், கெட்ட நேரங்களில் கடுமையாக உழைக்க வேண்டும், உழைத்து நல்ல நேரம் வருவதற்குள்ளாக அதற்கு உண்டான பலன்களையும் அதுக்கு உண்டான வேலைகளும் செய்து நம்மளை பக்குவப்படுத்திக்கணும். ஒரு நாள் விஷயம் கேட்டுக்குங்க. கிருஷ்ண பரமாத்மா பஞ்ச பாண்டவர்களை வந்து துரியோதனங்கிட்ட இருந்து, அதாவது கேட்டீங்கன்னா கௌரவர்கிட்ட இருந்து பஞ்ச பாண்டவர்களை காப்பாத்துறதுக்காக நீங்க காட்டுக்கே போயிடுங்க சொல்லி அனுப்பி வச்சுக்கிறாரு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா நேரம் சரியில்லை. அப்போ கிருஷ்ண பரமாத்மானுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு போக வாச்சுதான் அவங்க வந்து திரும்பவும் நாட்டை பிடிச்சு வந்து வாழ்ந்தாங்க. நல்ல நேரத்தில் உள்ள வாழ்த்தாரு. அவரும் மாந்திரிகம், ஜோதிடம், சகல கலையும் கற்று பல வகையான போர்க்காலத்தில் வந்து எல்லா வகையான வேலையும் செய்த கிருஷ்ண பரமாத்மாவே அப்படி இருக்கும்போது மனிதன் நம்ம ஏமாத்துறோம். அதனால நான் சொல்ற இந்த மூலிகைகளை சிரமப்பட்டு சேர்த்துக்குங்க. கஷ்டப்பட்டாதான் எல்லாமே கிடைக்கும். பலசரக்கு கடையில் வந்து எங்க ஊர்ல இருக்குது ஒரு கடை தாங்க இருக்குது, நாட்டு மருந்து கடை. அந்த கடையில் போய் கேட்டால் அது இல்லைன்ட்டாங்க. இன்னொரு நாட்டு மருந்து கடைக்கு போ. நான் இங்கேருந்து கேரளா வரைக்கும் போனேன் மூலிகைங்களுக்காக. அந்த மாதிரி நீங்கள் போங்க, போயிட்டு தேடி எல்லாமே சேகரித்து கொண்டு வந்து நான் சொன்ன நாள் செவ்வாய்க்கிழமை. அவசரப்பட்டு செய்யக்கூடாது, ஆவேசப்பட்டு செய்யக்கூடாது. ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. முதல்ல வந்து ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு கேட்டாக்கா அந்த பிரச்சனைக்கு திசைன்னு ஒன்று இருக்குது, திக்குன்னு ஒன்று இருக்குது, நேரம்னு ஒன்று இருக்குது, காலம்னு ஒன்று இருக்குது, ஆயன சயனம்னு ஒன்று இருக்குது. எல்லாமே உக்காந்து யோசனை பண்ணி செய்யணும். எல்லாருக்குமே வெற்றி கை கூடுவதில்லை. கை கூடியவர்கள் அந்த ரகசியத்தை சொல்லுவதில்லை. உங்களுக்கு மனசார மனம் திறந்து சொல்கிறேன், கேட்டு பயன்பெறுங்க. சரிங்களா? சரி, இது செய்யறதுக்கு உண்டான நாள் சொல்லியாச்சு, அதை புதைச்சி வைக்கிறதுக்கு உண்டான இடமும் சொல்லியாச்சு. 27 நாளில் வந்து இதுக்கு சைவம் தான். சைவத்தை உங்களால் கொடுக்கறதுக்கு என்னால் அவ்வளோ சக்தி இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் பலியாக கொடுக்கலாம். 27 நாளும் கொடுக்கணும். ஆரம்பத்தில் வந்து ஒரு கோழி, கடைசியாக முடிக்கும் போது ஒரு கோழி. 27 நாள் எலுமிச்சம்பழத்தை 25 நாள் எலுமிச்சம்பழத்தை பலியாக கொடுத்து 27ஆவது நாள் கொடுக்கலாம். நீங்கள் அந்த மையை எடுக்கும்போது எந்த இடத்துல அதை புதைச்சி வச்சுருந்தீங்களோ அங்கேருந்து சிறிது அதாவது சிறு துளி மண்ணாவது எடுத்து அதில் போடணும். மயான எரிமேடையில் அதை நீங்கள் வச்சு எடுக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுலேருந்து மயான சாமிலேருந்து ஒரு துளியாடு எடுத்து போகணும், கரெக்டாக வேலை செய்யறதுக்காக. புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகமாக செய்யுதுங்க. 1க்கு 10 முறை அதை கேட்டு செஞ்சுக்குங்க. அடுத்ததாக இதை மந்திரம் சொல்கிறதுக்கு உண்டான நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆரம்பிங்க. இந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சிங்கன்னாக்கா ஒரு 27 நாளுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்ல முடியும். இது வந்து கேட்டிங்கன்னாக்கா மிகவும் உயர்ந்த மையன்றதுனால, அதாவது அஷ்ட கர்ம மையன்றதுனால இந்த மையாகப்பட்டதை வந்து நீங்கள் 1008ன்றது வந்து கம்மி. 10,008 சொல்லுங்கள், 1,08,000 கூட சொல்லலாம் தாராளமாக. நீங்கள் மந்திரத்தை சொல்ல 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 அந்த மையாகப்பட்டது மிகவும் வலிமை பெற்று நீங்கள் எடுக்கின்ற எல்லா வகையான ஒன்று சொல்லட்டுங்களா, மாந்திரிகத்தில் வெற்றி பெறுறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னாக்கா பெரிதாக வந்து வெளியில் போய் காட்டிக்க மாட்டாங்க. நான் சாமியார், நான் அதை செஞ்சிட்டேன், நான் இதை செஞ்சிட்டேன், இப்படி பண்ணிட்டு சொல்ல மாட்டாங்க. அதாவது மறைமுகமாக ஏவி விடக்கூடிய இந்த மாந்திரிக கலையை வெளிப்படையாக பேசும்போது பலிதம் என்பது குறைவாகத்தான் கிடைக்கும். வெற்றி பெற்றவங்க ரகசியமா இருப்பாங்க. பணக்காரங்க எப்பவுமே நான் பணம் வச்சிருக்கேன் நான் சொல்றாங்க, இல்ல அரசியல்வாதிங்க நான் அரசியல்வாதி ஆயிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லிடுறாங்களா. அவங்க அரசியல்வாதி ஆகிறதும் இவங்க பணக்கார ஆகிறதுங்களும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர இவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னாக்கா முதல்ல நீங்க மாந்திரிகர் ஆகணும் கேட்டாக்கா வெற்றி ஒன்றே உங்களுடைய குறிக்கோளாக எண்ணி நீங்க போகணும். அதை விட்டுட்டு நானும் வந்து மந்திரவாதி அந்த ஊர்ல கத்துக்கணும் இந்த ஊர்ல அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஊர்ல இருக்கிறவன் அவன் சும்மா தான் ஏன் சொல்லிக்கிட்டு சுத்தின்னு இருக்கிறான், அவன் போய் என்ன செய்ய போறான்னு சொல்லிட்டு உங்க பேர் அடிபட்டுரும். அதனால தான் சொல்றான், பேரை வந்து என்னைக்குமே இதுவாகக்கூடாது. சரிங்களா? அனுபவமே மிகுந்த ஆசான், மிகப்பெரிய ஆசான். வெற்றி என்பது எளிதல்ல, தோல்வி என்பது முடிவல்ல. என்னைக்குமே பொறுமையா இருந்து சாதிங்க, வெற்றி பெறுங்க. சரிங்களா?
இந்த எலுமிச்சம்பழத்தை போயிட்டு அந்த மைக்கு வந்து இடுகாட்டில் வைக்கிற அந்த மை அரைச்சி வைக்கிற இடத்துல வந்து இதை வைக்கிறதுக்கு வந்து கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து யானை தந்தத்தில் போட்டு வச்சுக்கிறாங்களா. இப்போ யானை தந்தத்தை தேடின்னு போனோம்னாக்கா நம்ம பின்னாடியே வரவங்கடிங்களாம் வந்துடுவாங்க. அதனால தொட்டு நம்ம அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மூங்கிலினுடைய ஜாடி மாதிரி செய்ய சொல்லிக்கிறாங்க. அது கூட வேணாம், மண் பாத்திரமே வாங்கிக்கோங்க. மண் பாத்திரத்தை வாங்கி அந்த மண் பாத்திரத்திலே வந்து அந்த மையெல்லாம் அரைச்சி அதில் போட்டு பதப்படுத்தி அதுக்கப்புறம் கொண்டு போய் புதைச்சி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வாங்க. இதை உழைச்சி நீங்கள் செய்யுங்க. 108 நாள் உழைச்சாவே போதுமானது, உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். சரி, அது முடிஞ்சதுங்களா? மந்திரத்தை சொல்வதற்கு செவ்வாய் அல்லது வந்து கேட்டிங்களானாக்கா சனி அல்லது வந்து அமாவாசை அல்லது வந்து அமாவாசைக்கு மறுநாள் வந்து செய்து, அமாவாசைக்கு முன்னாள் இல்லை மறுநாள் அதை செய்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு பக்கம் நீங்கள் மாந்திரிகம் செய்துக்கிட்டே வாங்க, இன்னொரு பக்கம் இதை வச்சு என்ன பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது அரைக்கிறதுக்கு. இது அரைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, ஒரு மண் பாத்திரத்தை வாங்கிட்டு வர போகிறீங்க. இதெல்லாம் நல்லா காய வச்சுட்டு நெல்லில் நான் சொல்கிறேன் இந்த மூலிகைங்களை வந்து காய வச்சுட்டு அது கற்பூரமோ தர்பப்புல்லோ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா வேறு ஏதாவது நான் சொல்கிற இந்த மூலிகைகளை மொத்தம் போட்டு நீங்கள் எரித்து சாம்பல் ஆக்கிடுங்க. சாம்பல் ஆக்கிட்டு ஜவ்வாது, புணுக்கு, கஸ்தூரி, அதுக்கப்புறம் தேவையான கருங்கோழியினுடைய இதெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் போட்டு நீங்கள் போட்டு இது பண்ணி அரைச்சத்து போயிட்டு வச்சுடுங்க. பதப்படுத்தி வச்சிட்டிங்கன்னாக்கா அதுக்கு மந்திரத்தை மட்டும் போய் தினமும் போயிட்டு 108 மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு எலுமிச்சம்பழத்தை பலி கொடுத்துட்டு வந்துடுங்க. எதையுமே செய்யணும் கேட்டால் மாந்திரிகத்தை மறைமுகமாக செய்யுங்க, நீங்கள் வெற்றி பெறலாம். நீங்கள் வெளிப்படையாக செய்யணும், 10 பேருக்கு தெரியணும், நான் அதை செய்கிறோம் இது செய்கிறோம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா பேர் மட்டும்தான் இருக்கும். நாள்பட நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான். இப்போ ஒரு 1000 பேர் வந்து நம்ம மந்திரவாதி இருக்கிறாங்ககிட்ட அதில் ஒரு 10 பேர் கூட வெற்றி பெறதில்லை. அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற என்ன பண்ணுறாங்கனாக்கா அவன் சரியில்லைமா சொல்லிடுவாங்க. உஷாராக பார்த்து செய்யுங்க. அஷ்டகர்ம மாந்திரிகம் கை கொடுன்னு கேட்டீங்கன்னாக்கா அமைதி என்பது வந்து நிரந்தரமாக இருக்கணும். மற்றவங்ககிட்ட வந்து நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு நீங்களே சொல்லிக்கிட்டு கூட மற்றவங்க தான் சொல்லணும். அது ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க, சரிங்களா? தன்னடக்கம் என்பது மிக அவசியம். சரி, இப்போ நான் சொல்கிற இந்த பொருட்களை பாருங்கள். கொஞ்சம் இந்த வீடியோ நீளமாக இருக்கும், பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். நான் சொல்கிற இந்த பொருளையும் அதுக்கப்புறம் நான் போடுற இந்த மந்திரத்துங்களும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு வந்து முதல்ல புல்லாமனுக்கு வேர் எடுத்துக்கணும். எல்லாமே 50 கிராம். நான் சொல்கிறது எல்லாமே 50 கிராம் வாங்கி அது எல்லாமே வெயிலில் நல்லா வெயிலில் போடாமல் நேரில் போட்டுங்க. அடுத்தது வந்து கேட்டிங்கன்னாக்கா மயூர் சிகை வேர், மயூரா சிகை வேர், அது வந்து போய் நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க. அடுத்து வந்து தொட்டால் வாடி வேர், சிறிய நங்கை, பெரிய நங்கை, எட்டி இருங்க நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லிவிட்டேன், நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். சிறிய நங்கை வேர், பெரிய நங்கை வேர். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பு சிறிய நங்கை சொல்லலாம். சிறிய நங்கை பாம்பு கடிச்சிட்டா சாப்பிட சொல்ல, பெரிய நங்கையும் அவ்வளோதான், அது கூட நல்லா வேலை செய்து காமிக்கும். அதுக்கப்புறம் பின்துடாரி, எட்டி வேர், புரியுதுங்களா? காக்கடம் வேர், காக்கடை பூ தெரியுங்களா, அதனுடைய வேர். அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா எருக்கன் வேர், வெள்ளை எருக்கன் வேர், அதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா புன்னை வேர், இதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா நிலாச்சுரிங்கன்னு சொல்லுவாங்க, அதனுடைய வேரையும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சிறிய நங்கை பெரிய நங்கை சொல்லியிருக்கேன் பாரு, அதையும் எடுத்துங்க. இது எல்லாமே வாங்கிட்டு வந்து அதுக்கு பிறகாக இதை செய்ய வேண்டியது இது பாருங்க. இதை வந்து என்ன பண்ண கேட்டீங்கன்னாக்கா வீட்டில் வந்து நாகமல்லி வேர் கூட எடுத்துக்கணும். நாகமல்லி வேர் அது வந்து மரம் இருக்குது. நாகமல்லி மரம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. கேட்டால் நாட்டு மருந்து கடையில் நிறைய கிடைக்கும். ஆனால் நல்ல இடத்துங்களை தேடி போய் பாருங்க. அது சிட்டிலனாக்கா ரொம்ப நாள் அவங்க வந்து அதை கேட்டிங்கன்னா 40 வருஷம் 50 வருஷம் ஒருத்தர் கடை வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அதனுடைய பேர் தெரிஞ்சு இங்கே போய் வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. அங்கே போய் தேடி பார்த்துங்க. இந்த வேர் எல்லாம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணி கேட்டிங்கனாக்கா இந்த இரட்டை வால் குருவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இரட்டை வால் குருவி கருப்பாக இருக்கும், அதுக்கு மட்டும் தான் ரெட்டை வால் இருக்கும். அந்த குருவி நீங்கள் வந்து மலைவாசம் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த குருவி அவங்க கொடுப்பாங்க. அந்த குருவியை போயிட்டு வாங்கிட்டு வாங்க. சரி, என்னால் அந்த குருவியெல்லாம் வாங்க முடியாதுங்க, அது குருவியை போயிட்டு யார் கேட்டு நோக்காண்டுப்பாங்க. இல்லை, அது முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு இது. அது ரொம்ப மோசமாக வேலை செய்கிறது. அந்த குருவியை பற்றி தனி பதிவே போடுறேன் நான் ஒரு முறை, அதெல்லாம் மை செஞ்ச எந்த அளவுக்கு வேலை செய்யணும். அதனால் இந்த வேரையெல்லாம் என்ன பண்ணுங்க, நாகமல்லி வேர் நான் சொன்ன இந்த வேரெல்லாம் வந்து வீட்டில் வந்து நிழலில் போட்டு நல்லா உலர்த்தி காய வைங்க. காய வச்சு இடித்து பொடியாக்குங்க. பொடியாக்கிட்டு வேற போட்டு கற்பூரத்தை போட்டு எரியலன்னு சொல்லக்கூடாது. இடித்து பொடியாக்கி அதையும் காய வைங்க. காய வச்சுட்டு தர்ப புல் அதுக்கப்புறம் அருகம்புல் சேர்த்துக்குங்க. அருகம்புல் சேர்த்து இது எல்லாமே சேர்த்து ஒன்றா வச்சிருந்து கடையில் போயிட்டு என்ன பண்ணுங்க, எட்டி அதை கேட்டிங்களா எட்டி விதை இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய எண்ணெய் இருக்குதான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. எட்டி எண்ணெய்ன்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே போய் கேட்டிங்கன்னா சொல்லலாம். சரி, அது கிடைக்கலாம் வேப்ப எண்ணெய் வாங்கிக்கோங்க. அந்த எட்டி மரத்தினுடைய விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்டி மரத்தினுடைய விதையவை கொண்டு வந்து நல்லா காய வச்சு
அதையும் இடிச்சு, அதை இடிக்கணும்னாக்கா எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? அந்த தேத்தான் விதையை இடிக்கிற மாதிரி செத்து பொழைக்கணும். அந்த எட்டி விதையை இடிக்கிறதுக்குள்ள எல்லாம் சாதாரண மேல பாறாங்கல்ல தூக்கி போட்ட மேல உடைச்சா கூட சரி, ஒரு துளி கூட காயலாது. நல்லா காய வச்சு அது நல்லா காய வச்சிட்டீங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா வானல் எடுத்து போட்டு வறுத்துடுங்க. வறுத்து காய வச்சு இடிச்சு பொடியாக்கி அதுக்கப்புறம் அது தனியா அரைச்சி அந்த வேப்பெண்ணெயில போட்டு கலந்து இது எல்லாமே சேர்த்து நல்லா எரிச்சு ஒரு சாம்பல் போல ஆக்கி அந்த சாம்பலை கொண்டு கல்வத்தில் போட்டு நல்லா அரைங்க. அரைச்சி அதை நல்லா அரைச்சி அதை பதப்படுத்தி அதில் வேப்பெண்ணெயை விட்டு தான் அரைக்கணும். இது ஏன்னு கேட்டீங்களேனாக்கா வசியம் மோகனத்தை தவிர மீதி இருக்கின்ற 6 அஷ்டகர்மங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அஷ்டகர்மத்துக்கும் பயன்படுத்தலாம். ஆனா வசியத்துக்கு இது பயன்படாது. பேதனத்துக்கு வேணா பயன்படும், மோகனத்துக்கு பயன்படாது, முறிக்கிறதுக்கு வேணா பயன்படும்ன்ற மாதிரி 6க்குமே இது பயன்படும். மாரணத்துக்கும் பயன்படும்ன்றன. இது மாரணத்துக்கு பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கோழியை அழுக வைப்பாங்க பார்த்தீங்களா வீட்டில். அதை கோழி குஞ்சு பெருக்கிறதுக்கு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் அழுகன முட்டைக்குது பாரு. அந்த அழுகன முட்டையை எடுத்து தனியாக அந்த மையில போட்டு வேலை செஞ்சு அந்த வீட்டில் செஞ்சீங்கன்னாக்கா அந்த வீட்டில் மரணமே ஏற்படும். இது ஈஸியான விஷயம்தான். ஆனால் அந்த கோழி முட்டையாக தான் குத்துருவாங்க. நீங்களே அதை வைக்கணும், ரெடி பண்ணி அது அழுகணும். அது வேணான்னு விட்டுட்டு கோழி விட்டு போயிடுச்சிங்கனாக்கா அப்போ அது கோழி குஞ்சு அதில் இல்லைன்னு அர்த்தம், அது அழுகிடுச்சின்னு அர்த்தம். அந்த அழுகன முட்டையை எடுத்து செய்தீங்கன்னாக்கா எவ்வளோ ஸ்மெல்லு வரும், வீட்டு உள்ளே உக்கார முடியாது, அவ்வளோ கப்படிக்கும். அது ஒன்று சொல்லிட்டுங்களா, கெட்டதுன்னாவே துர்நாற்றம், தேவையில்லாதது, முடியாதது, அசிங்கம், இதுதான் கெட்டது. அதனால கொஞ்சம் பொறுமையாக செய்துக்குங்க. இந்த மையை அரைச்சி பதப்படுத்துறதுக்கு புதைக்கிறதையும் செவ்வாய் அல்லது சனி அல்லது அமாவாசை மறுநாள் உக்காந்து புதைச்சிட்டு 27 நாளைக்கும் நான் கொடுக்குற அந்த மந்திரத்தை முக்கியமாக சொல்ல மையத்தை வச்சுட்டோமா. ஊரில் இருக்கிறவங்க முதல்ல நான் ஒரு மைய செய்யிட்டேன், நான் ஒரு மைய செய்யிட்டேன்னு சொல்றதெல்லாம் ஒரு ஆள் கிடையாது. அதை செய்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக வச்சுங்க. யாருடைய பேரை நீ தகுட்டில் எழுதி அந்த வேப்பண்ணையை இழுத்து அது மேலே அந்த இதெல்லாம் தடவிட்டு காண்டி இதை போட்டுட்டு தலைகீழாக வச்சு காண்டி நீ கீழே வேப்பண்ணை போட்டு விளக்கேற்றினாவே இங்கே அந்த தகுடு கருகும் போது அங்கே அவங்களுடைய வாழ்க்கையும் கறிக்கப்படும், அவங்களோட வாழ்க்கையும் கறிக்கப்படும், தொழிலும் கறிக்கப்படும். அப்படி வேலை செய்யக்கூடிய மையை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மையை செய்து மிகவும் பயன்படுத்துறதுக்கு உண்டான நாட்களையும் சொல்லியிருக்கேன். நான் கொடுக்குற இந்த மந்திரமாகப்பட்டது நீ எவ்வளவு லட்சம் கணக்கில் நீ உரு போட்டாலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அஷ்டகர்மத்தில் வசின்றது என்ன? என் புருஷன் என்னை அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாரு, என் பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் என்னை உதாசனப்படுத்துறாங்கன்னு சொல்றது 100ல் 2 பேர் வருவாங்க. மீதம் உள்ள எல்லாமே என்ன சொல்லுவாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும், அவங்கள முறிச்சிடணும், கையை காலை மோடிக்கணும், கண்ணு தெரியாமல் போயிடணும், வியாபாரத்தை விட்டுட்டு போயிடணும், செய்கிற தொழில் அப்படி அபுக்குன்னு போயிடணும், இன்னாவோ இவங்க என்னமோ தொழிலை செஞ்சு வச்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள முன்னேற்றி விட்ட மாதிரியே சொல்லுவாங்க. ஒரு கால் அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து உதவி செஞ்சுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் அஷ்டகர்மன்றதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாவே நன்மைகள் என்பது குறைவாகவும் தீமைகள் என்பது அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு மனிதராகவே இருப்பீங்க நீங்க. இன்னொன்று சொல்லட்டுங்களா, மந்திரவாதிங்க யாருமே உருப்பிட்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மையெல்லாம் இருந்து அவங்களுக்கு செய்து கொடுங்க, அவங்களும் நல்லா இருக்கட்டும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. என்கிட்ட அந்த மையை செய்து கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு உண்டான என்ன பண்ண கேட்டிங்களானாக்கா இந்த மையை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டியில் போட்டு எழுதி கொடுக்குறதா தகுட்டில் போட்டு எழுதி கொடுக்குறதான்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இந்த மந்திரத்தை ஒழுங்காக படிச்சுக்குங்க. அதாவது ஒருத்தருக்கு நம்ம கேட்டீங்கன்னாக்கா வசிய மோகனத்தை விட்டுட்டு மீதம் உள்ள எல்லா தகடும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த தகடில் கரெக்டாக அவங்களுடைய பேரெல்லாம் போட்டு எழுதிட்டு அடுத்தது நாளையிலிருந்து சக்கரங்களை எந்த தகுட்டில் எப்படி வரைகிறது, சிவருத்ர மாந்திரிகன்னு ஒன்று இருக்குது, அதனுடைய சக்கரத்துங்களை நான் போட்டு இந்த மாதிரி தான் பேரெல்லாம் எழுதணுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது தனி பதிவாக வரும். சிவருத்ரன்னு சொல்லுவாங்க. சிவருத்ர அஷ்டகர்ம மாந்திரிக ஒரு கலைன்னு ஒன்று இருக்குது. அதில் கேட்டிங்களேனாக்கா நமச்சிவாயம் என்ற எழுத்துக்களே மாறி மாறி போடணும். 4ஆம் வீடாக திருப்பி போடும்போது அது ஒரு மாந்திரிக கலையாக மாறி மிகவும் கை கொடுத்து உங்களை வெற்றி காண வைக்கிறது. பசும்பால்லையும் மாட்டு கோமியத்திலையும் அப்படி இல்லைன்னு கேட்டி பசுமாட்டு கோமியத்திலையும் அப்படி மஞ்சள் தண்ணிலையும் அதுக்கப்புறம் தேன் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சில வகையான பொருட்களை வச்சு உங்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாந்திரிக கலை அஷ்டகர்மத்தில் 8 நாளிலேருந்து அதை போட்டுக்கிட்டு வரேன். நாளைக்கு நல்ல நாளான்னு பார்த்து நான் போட்டுக்கிட்டு வரேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் உட்காந்து என்ன பண்ணீங்கன்னாக்கா 1000க்கும் மேலே 10,000க்கும் மேலே லட்சத்துக்கிட்ட நீங்கள் உரு போட்டிங்கன்னா உங்களுக்கு மையாகப்பட்டது மிகவும் வலிமை பெற்று உங்களுக்கு எல்லா வகையான மாந்திரிகமும் பயன்படுறதுக்கு உதவியாக இருக்கும்.
தகுட்டில் தடவி கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு போய் வீட்டில் தடவுறது, அதுக்கப்புறம் செய்கிற வேலை செய்கிற ஸ்தாபனத்தில் தடவுறது, வீட்டில் தடவுறது, அது எல்லாமே காலி பண்ணிட்டு ஓட வேண்டியதான். காலி பண்ணிட்டு ஓட வேண்டியது, சண்டை போட்டுக்கிட்டு சாவுறது, அதுக்கப்புறம் ஒருத்தர் எதிரிகளை ஆக்குறது, விரோதிகளை ஆக்குறது, பல வகையில் துன்பங்களை கொடுக்கறது, அவங்க வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சமே இல்லை, தரித்திரம் கண்டிப்பாக ஓட்டிக்கிறது, இது எல்லாமே செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு அந்த அழுக வைக்கிறாங்க பார்த்தீங்களா கோழி, அதனுடைய முட்டை தேவைப்படும், சாக்கடை மண் தேவைப்படும். இது பல வகையில் கழிச்ச வச்சு தான் செய்திருக்காங்க. அதனால் இந்த மந்திரத்தை உக்காந்து பொறுமையாக உக்காந்து படித்து அந்த மந்திரத்தை போட்டு இந்த மையை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய நன்மையை நீங்கள் காணும்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.